ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் நியூஸ் பற்றின தகவல் கூட இந்த வீடியோ மேக் பண்ணது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த அப்ஜெக்ஷன் கொடுக்கறது டேட் முடிஞ்சிருச்சு. அதை பற்றி நம்ம அப்ஜெக்ஷன் எப்படி கொடுத்தோம் அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 கொஸ்டின்ஸ் பக்கம் அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் 16 கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் வந்து கொஸ்டின் மிஸ்டேக்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 4 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் கீ வந்து மிஸ்டேக்கு. இதன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஒரு 16 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா ஷேர் பண்ணியிருப்பாங்க, அப்ஜெக்ஷன் தெரிவித்திருப்பாங்க. அதே மாதிரி நிறைய அகாடமி இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமி இருக்கு. ஸோ அவங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அப்ஜெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு 16 கொஸ்டின்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட் பண்ணி அவங்க வந்து எந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் டிஆர்பிலாம் இது ஸ்டார் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக வந்து ப்ராப்பர்ட்டாக சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு கண்டிப்பாக இதை வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்க வந்து இதை கன்சல்டேட் பண்ணி இப்போ நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் புக்கு அவங்க வச்சிருக்க டெக்ஸ்ட் புக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, நம்ம மெட்டீரியல் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் புக் பேஸ் பண்ணி தான் எல்லாமே கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் அவங்க டெக்ஸ்ட் புக்கு இந்த டெக்ஸ்ட் புக் எல்லாமே கம்பேர் பண்ணி ஃபைனலாக வந்து எதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணணுமோ அதை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஸ்டார் கொஸ்டின்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார் கொஸ்டின்ஸ் அதை கொடுத்துருவாங்க. தென் அகெயின் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நான் அப்ஜெக்ஷன் போட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரிலாம் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் டிஆர்பிலாம் அதுக்கெல்லாமே மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கிறதுக்கெலாம். ஸோ இது மாதிரிலாம் லாஸ்ட் டிஆர்பிலலாம் நம்மளுக்கு நடந்திருக்கு. அதுமாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து மிஸ்டேக்காக இருக்கிறது. ஸோ இப்போ அதுவுமே வந்து ஸ்டாருக்கு கொஷின்ஸு கிளைம் அவங்க எடுத்துக்குவாங்களா அப்படின்றது தெரியல. நம்ம இது அவங்க ஃபைனலாக வந்து கன்சல்டேட் பண்ணி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்தா எல்லாமே இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கீ வந்து இப்போ நம்ம எவ்வளோ அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கன்சல்டேட் பண்ணி அதுக்கு நம்ம ப்ரெஸ் நியூஸ்லாம் கொடுப்பாங்க. இவ்வளோ பேர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க, இதெல்லாமே கன்சிடர் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ளரேஷன்லாம் கொடுப்பாங்க. ஆஸ் பர் த டிஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீயும் அதோட வந்துடும் நம்மளுக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவி லிஸ்ட்டும் நம்மளுக்கு அதே மாதிரி அதில் வர வாய்ப்பு ஒரே டைமில் எல்லா ப்ராசஸுமே கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு நம்மளுக்கு ஆன்சர்கே டென்டேட்டிவ் ஆன்சர்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ ரீசெண்டாவே பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பி ரிலேட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா தினந்தோறும் வந்து தகவல் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்ற போது மிக விரைவில் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ப கொடுக்குற ஒரு அடுத்த நம்ம பிஜிடிஆர்பி பொறுத்தளவு அடுத்தது வந்து நம்ம ஃபைனல் ஆன்சர் கீ அப்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா தகவல் எவ்வளவு அப்ஜெக்ஷன் வந்திருக்கு அப்படின்ற தகவலும் முழுமையாக வந்து கன்சல்டேட் பண்ணி கொடுக்கலாம். ஃபைனல் ஆன்சர் கீயும் அந்த இடத்துல வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோரிங்கும் நம்மளுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. மார்க் ஸ்கோரிங் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டியில் எவ்வளவு பேர் வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க, ஸோ அவங்க எலிஜிபிள் ஆகாத லிஸ்ட்டு, அகைன் அடுத்தது வந்து எவாலுவேஷன் பண்ணாத லிஸ்ட்டு. ஸோ இது மாதிரி எல்லா தகவலுமே அட் எ டைம்லேயே கொடுக்க வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா, ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுக்க வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வந்து போஸ்டிங் போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் வந்து இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. ஸோ அதனால வந்து ஆன்சர் கீயும் அது மாதிரி தான் அவங்க கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்து அட் எ டைம்ல எல்லாமே நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அப்ஜெக்ஷன் தெரிவித்ததுல இருந்து ஃபைனல் ஆன்சர் கீ ப்ளஸ் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஏவோட ரிசல்ட், பார்ட் பியோட ரிசல்ட், அகைன் சிவிக்கான தகவல். ஸோ எல்லாமே நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம பிஜிடிஆர்பி பொறுத்தளவு நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் டிஆர்பிலும் சரி அதுக்கு முந்தின டிஆர்பிலுமே இந்த இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. தென் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வேகன்சி இன்க்ரீசஸ் பத்தி பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு டிஆர்பி பொறுத்தளவு எந்த ஒரு தகவலுமே நம்மளுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பத்தி எதுவும் கொடுக்கல. ஆனா பட் லாஸ்ட் டிஆர்பிலாம் வந்து அமெண்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி வேகன்சி வந்து ஒரு 1000 வேகன்சி பக்கம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 2 டிஆர்பிலுமே கொடுத்துருந்தாங்க. ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணி உண்மையே அவங்க கொடுத்துருந்தாங்க.
அது அந்த மாதிரி டைம்ல வரவும் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேகன்சி இன்க்ரீஸஸுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்து செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி பிடிபிஆர்டிக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக பிஜிடிஆர்பிக்கும் 2 டைம் லாஸ்ட் பிஜிடிஆர்பிலும் 2 டைமே ரிவைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க வேகன்சியை வந்து அதிகப்படுத்தினது. ஸோ அதனால அதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அஃபிஷியலா நமக்கு டிஆர்பில இருந்து நம்மளுக்கு டிக்ளரேஷன் வந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு அது வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்கான தகவல் சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேகன்சி இன்க்ரீஸ் பத்தின ஒரு தகவலுமே நம்மளுக்கு வரும். அதே மாதிரி மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து அதிகம் பேர் வந்து ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றலாம் தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த ஸ்டேஜஸ் என்ன ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்றது தெரியல. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க் இருந்தாலே போதும், நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும், போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற தகவலுமே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியல. நம்மளுக்கு இந்த அப்சர்வேஷன் வந்து கொடுத்த அப்ஜெக்ஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது கன்சல்ட் பற்றி என்ன ஒரு ஃபைனல் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கன்சல்ட் பண்ணி ஸோ இதற்கான தகவலை கண்டிப்பா வந்து டிஆர்பி வந்து மிக விரைவில் வந்து கொடுக்க வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா போஸ்டிங் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் அவங்க வந்து கமிட் பண்ணி வச்சிருக்காங்க. டெட் எக்ஸாம் நம்மளுக்கு இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி இருக்கு, அதே மாதிரி சிறப்பு டெட் தேர்வு இருக்கு. ஸோ அதனால வந்து மிக விரைவில் இதற்கான தகவல் வந்து ஆசிரியர் தேர்வு வந்து கண்டிப்பா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம சேனல் சார்பாக நம்ம வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 3 வீடியோ நம்ம போட்டிருந்தோம், லைவாவே எப்படி வந்து நம்ம பண்ணோம் அப்படின்ற மாதிரி. தென் அகைன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டெப் வந்து டிஆர்பி வந்து பிஜிடிஆர்பி பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ மேக் பண்ணது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.